ஹாய் எல்லாருக்கும், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங் டு மறுநாள் காலையில், அதாவது பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு அவள் எப்படி கிளம்பி போகிறா, நாங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீலாகில் வந்து பார்க்க போகிறோம். பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க பஜ்ஜி போட்டு தர சொல்லி. ஸோ வந்து இது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் வந்து வச்சுருந்தேன். ஸோ வந்து அப்போ பஜ்ஜி மாவு இல்லை. சரி, நானும் பஜ்ஜி போடுறதுக்கு பதிலாக பொரியல் வந்து செஞ்சிட்டேன். சரி, அதுக்கப்புறமேட்டுக்கா திரும்பவும் அவங்க பஜ்ஜி கேட்டதுனால பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து திரும்ப வாழைக்காய் வந்து வாங்கிட்டு வந்து நான் வந்து பஜ்ஜி வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். எக்கு வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே. ஸோ வந்து அதையும் நான் வந்து எக்கையும் பஜ்ஜி மாவுலேயே டிப் பண்ணி அதையும் போட்டு நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஆளுக்கு ஒரு எக்குன்றது மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஈவினிங் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிற வேலை இருந்துச்சு. ஸோ வந்து அந்நேரமே நான் வந்து நைட்டுக்கு டின்னரும் வந்து செஞ்சுட்டேன். என்ன செஞ்சேன்னு பார்த்திங்கன்னா, களி தான். எப்பயும் போல் களியும் பச்சை தட்டைப்பயிறு கருவாடு போட்டு குழம்பும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சமைச்சிக்கிட்டே அப்படியே பாப்பாவுக்கும் வந்து டேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். வரும்போது நான் வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் வந்து பால் எடுத்துக்கணும். அதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா காய்ச்சிக்கலாம். நல்லானா ரொம்ப காய தேவையில்லை, சும்மா இல்லை எப்பயுமே நம்ம டீலாம் போடுறதுக்கு பால் காய வைக்குவோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து பால் காய்ஞ்சால் போதும். அந்த அளவு பால் காய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மக்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம ஊரில் வந்து இல்லை எலுமிச்சம்பழம் எவ்வளோ சைஸ் கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ஒரு குட்டி லெமன் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து ஊற்றி பால் வந்து நல்லா திரிஞ்சிடும். நம்ம லெமன் ஊற்றினோம் அப்படின்னா லைட்டாக நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சோம் அப்படின்னா பால் வந்து நல்லாவே திரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு பால் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்துட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நல்லா நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி நல்லா வந்து அதை கழுவிக்கணும். ஏன்னா நம்ம லெமன் ஊற்றுனதுனால லெமன் அந்த புளிப்பு வந்து இருக்கும் பன்னீரில்.
வந்து நம்ம அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த பாலோட தண்ணி வந்து நம்ம ரைஸ் வடிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் அது எங்கள் வீட்டில் யாருமே அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் அது கீழே கொட்டிட்டேன். நம்ம வந்து ஒரு 2-3 டைம்ஸ் சுத்தமாக கழுவுனதுக்கப்புறமா நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை வந்து புழிஞ்சிக்கணும். புழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு நம்ம சின்ன சைஸ் குட்டி குட்டி பன்னீர் வேணும்னா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் பெரிய பீஸா வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாப்பாவுக்கு செய்கிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எனக்கு குட்டி குட்டியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ வந்துட்டு அதை கொஞ்சம் வேணுன்ற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஒரு குட்டி தட்டில் வச்சு அது மேலே வந்து வெயிட் வச்சு விட்டுட்டேன். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, நாங்கள் வந்து பன்னீர் செய்யணும் அப்படின்னா நீங்கள் முந்தா நாள் நைட் செஞ்சு வச்சு மறுநாள் காலையில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்துட்டு பன்னீர் வந்து முடித்ததுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். முந்தின நாள் பன்னீரெல்லாம் செஞ்சு வச்சேன் இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்திரம் எதுவுமே நான் கழுவவே இல்லை, அப்படியே வச்சாச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டு நான் வந்து போய் படுத்துட்டேன். ஸோ வந்து மறுநாள் ஒரு 5:30 போலவே எழுந்திரிச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் ஃபுல்லாக முதல்ல வந்துட்டு இருக்கிற பாத்திரம் எல்லாமே எடுத்து வெளியே போட்டு கழுவியாச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டைம் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாத்திரத்தை வந்து திரும்ப கழுவினதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு கழுவிட்டு அடுப்பெல்லாம் அப்படியே ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன், சிம்பிளாக தான். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்து அதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதை வந்து நான் ஊற வச்சுக்கிட்டேன். தண்ணி காயிற கேப்பில் ஊறுனா போதும் அரிசி. எப்பயுமே பாப்பாவுக்கு செய்யும் போதே எங்களுக்கும் நாங்கள் வந்து சேர்த்து சமைச்சிருவேன் காலையிலேயே. மதியத்துக்கு காலையில் ரெண்டுமே ஒரே டைமில் வந்து செஞ்சு முடிச்சிருவேன் எப்பயும். என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக கேட்கும். ஏன்னா வச்சு அது த்ரோட் பெயின் திடீர்னு காலையிலேருந்து என்னென்னு தெரியல, கிளைமேட்டாக என்னென்னு தெரியல, த்ரோட் வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, காஃப் வேறு இருக்குது அது கூடயே. ஸோ வந்துட்டு இங்கிட்டு வந்து சுடு தண்ணி காஞ்சதும் நம்ம ஊற வச்ச அரிசி, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வந்து நாம் அரிசியை வந்து வேக வச்சுக்கிட்டேன். ரைஸ் வந்து பாயில் ஆனதுமே கஞ்சி வந்து வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி அரிசியை வந்து நான் கொஞ்சம் ஆற விட்டுக்கிட்டேன். அது வந்து சூடாக இருக்குது, ஸோ வந்து ஆற விட்டுக்கிட்டேன். இங்கிட்டு வந்து ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அப்புறமா கார்லிக் நல்லா பொடியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நைட்டு பண்ணி வச்சோம் பார்த்திங்களா பன்னீர், அதையும் எடுத்து நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து போட்டுக்கிட்டேன். வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நம்ம ரைஸ் செய்கிற பாத்திரத்துலேயே வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பொடி, பெப்பர், சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, லைட்டாக உப்பு சேர்த்து வந்து கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாரிங்க, நான் வந்து மிளகா பொடி அப்புறமா கரம் மசாலா ரெண்டுத்தையும் மறந்துட்டேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
டாஸ் பண்ண பன்னீரை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம திரும்பவும் வந்து அதே பாத்திரத்தை வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சீரகம், நம்ம சாப் பண்ணி வச்ச பூண்டு, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அதை வந்து நல்லா நம்ம ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு சிலர் வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கிறது வந்து நம்ம அப்பயே சாப்பிட்றது இருந்தால் பரவாயில்ல. பட் ஆனால் நம்ம வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறோமா, ஸோ வந்து அது மதியத்துக்குள்ளே அது ஒரு வேளை சப்போஸ் கெட்டு போச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து அதனால் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா கோல்டு கலர் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் அதோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம டாஸ் பண்ணி வச்ச பன்னீர், அதுக்கப்புறமா வேக வச்ச ரைஸு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்குள்ள நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு நான் வந்து குட்டி பாப்பாவுக்கு தானே செய்கிறேன், அதனால் வந்துட்டு நான் பெப்பர் காரம் மட்டும் போதும்னு சொல்லி பெப்பர் மட்டும் கொஞ்சம் இதாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கும் காஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு செய்யும் போதே நாங்கள் வந்து எங்களுக்குமே செஞ்சு முடிச்சிட்டேன். எங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்துட்டு ரசம் வச்சுருந்தேன். ரசம் சாதம் தான் அன்றைக்கி வந்து எங்களுக்கு. முந்தின நாள் வந்து குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் வந்து சூடு பாத்திரத்தில் கை வச்சிட்டேன்னா அது வந்து ரொம்ப சுட்டுருச்சு. அது வேறு ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்துச்சுங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் மட்டும் வச்சு கொடுத்தா போதும், மற்றபடி வந்து அவங்களே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இங்கிட்டு ரசம் வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி ஊற்றி தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளி ஊற்றி சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி மட்டும் விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய
அது வந்து புழுங்கல் அரிசி சாதம் இந்த பக்கம் வந்து பாயில் ஆகிறது. ஸோ வந்து அதையும் எடுத்து வச்சுட்டு இன்னும் வந்து பாப்பாவுக்கு எக்கு மட்டும் பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிடுவேன். அரிசி வந்து வெந்துடுச்சு. ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு எக்கு வந்து பாயில் பண்ண வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாப்பாவும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்கள வந்து ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. பாப்பாவும் அப்படித்தாங்க. எப்பயுமே லஞ்ச் பாக்ஸ் செய்கிறது கொஞ்சம் நல்லா செய்வேன்னு சொல்லிவிட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ் சாப்பிட்றதேவே அதவே மார்னிங்கும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் பன்னீர் வந்து முழுசாக வச்சு கொடுத்தேன். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து பன்னீரை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்ருந்தேன். பாப்பாவும் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போயிட்டு அவங்களே வந்து ஷூ சாக்ஸு எல்லாமே போட்டுப்பாங்க. அவங்க ஷூ சாக்ஸ் போடுற கேப்பில் நான் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சாச்சு. என்ன தான் 2 பேரும் வந்து ஒரே சண்டையாக போட்டுட்டு இருந்தாலும் கடைசியில் அந்த பஸ் வர டைம் அக்கா ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப பாசமாகிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதோடு முடியுது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.